அத்தியாயம் 50 அங்கீகாரம் பெறுதல். பக்கவாத பார்வை மற்றும் பிரிடேட்டரின் கண்களை இணைப்பதன் மூலம் அவனது திறனை உருவாக்கி கிட்டத்தட்ட 30 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவரைவிட பலவீனமானவர்கள் மீதும் ஒரு நேரத்தில் ஒரு நபர் அல்லது எதிரி மீது மட்டுமே இந்த திறன் செயல்பட்டதால் அதை மோதலில் பயன்படுத்த அவனுக்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் இந்த தருணத்திற்கு இது சரியானது. நிலவன் தனது அற்புதமான வாழ்வீச்சு திறமைக்குப் பிறகு யாரும் தன்னை பற்றி குறைத்து பேச அனுமதிக்கப் போவதில்லை. நாள் முடிவில் அவன் மீது தாக்குதல் தொடுத்த அந்த இளைஞன் ஒரு உன்னத குலத்தைச் சேர்ந்தவன் என்பதால் அவனால் எதிராளியை கொல்ல முடியவில்லை. ஆனால் தன் கைகளை அழுக்காக்காமல் அதைச் செய்வதற்கு ஒரு சிறந்த வழி இருந்தது. டீமாஸ், வேண்டாம்! விருந்தினர்களுக்கு மத்தியில் நின்ற ஒரு நடுத்தர வயது பிரபு கத்தினான். மரணதண்டனை செய்பவரின் பார்வை. நிலவனின் கண்கள் மஞ்சள் நிற தீப்பொறியுடன் மின்னியது. வந்து கொண்டிருந்த தாக்குதலாளியின் கண்களைச் சந்தித்தது. ஆனால் தாக்குபவரின் வாள் நிலவனுக்கு அருகில் 1 மீட்டர் கூட அடையும் முன்பே அந்த இளம் உன்னத வாரிசு சம்பவ இடத்திலேயே செயலிழந்து அவரது கட்டுப்பாட்டில் விழுந்தார். அவரது உடல் முழுவதும் தரையில் சறுக்கி நிலவனின் கால்களுக்கு முன்பாக நின்றது. இந்த கொலை முயற்சி குறித்து நிலவன் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. மாறாக அவன் அமைதியான நடத்தையுடனும் இருந்தாள். ஒரு வார்த்தை கூட பேசாமல் தனது செருப்பை நக்கப் போகும் இளைஞனை பணிவுடன் பார்த்தான். இதன் அர்த்தம் என்ன? உன் நியாயமான தோல்வியைக் கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் பின்னால் இருந்து நிலவனை தாக்குகிறாயா என்று கிழசிங்கத்தோல் கோபத்தில் கர்ஜித்தது. இது அவர் நடத்திய விருந்து. இந்த இளம் வாரிசு அவருக்கு முன்பாகவே ஒருவரின் உயிரைக் கொல்ல முயற்சி செய்தார். அதுவும் மிகப்பெரிய அளவில் தோல்வியடைந்த பிறகு. இது வயதான நீதிபதியின் முகத்தில் அறைந்தது போல் இருந்தது. தயவு செய்து அவனை மன்னித்து விடுங்கள். என் மகன் அப்பாவியாகவும் முட்டாள்தனமாகவும் இருக்கிறான். அந்த இளைஞனை நோக்கி ஓடியபடி பிரபு பேசினான். தன் மகனை கண்டவுடன் கொல்ல நீதிபதி உத்தரவிடுவாரோ என்று பயந்தான். அவனை இங்கிருந்து வெளியே கொண்டு போ. நான் அவனை மீண்டும் நகரத்தில் பார்க்காமல் இருப்பது நல்லது. இல்லையென்றால் உன் தந்தைக்கோ உன் குடும்பத்திற்கோ நான் எந்த மரியாதையும் காட்ட மாட்டேன் என்று வயதான சிங்கக்குட்டி கோபமான உரத்த குரலில் சொன்னது. இறுதியில் பிரபுக்கள் சில அதிகாரங்களைக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர் இந்த நகரத்தின் மோசமான நீதிபதி. அரசாங்கத்தால் இந்த நகரத்தை நடத்துவதற்கு அவர் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அத்தகைய குழப்பத்தை ஏற்படுத்துபவர் மற்றும் அவருக்கு முன்னால் ஒருவரைக் கொல்ல முயற்சிப்பது ஒரு மூர்க்கத்தனமான செயலாகும். இந்த செயல்களால் தனது மற்றும் அவரது குலத்தின் பெயருக்கு முற்றிலும் அவமானம் விளைவித்த ஒரு காட்சியை உருவாக்கிய இந்த இளம் உன்னத வாரிசை அழைத்துச் செல்லுமாறு கேப்டன் சந்திரன் அருகிலுள்ள காவலர்களுக்கு உத்தரவிட்டார். நாங்கள் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறோம் மிஸ்டர் நிலவன் என்று சந்திரன் பேசி அவரை தனியாக விட்டுவிட்டார். நிலவனின் வலிமை மற்றும் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தியது அனைத்து விருந்தினர்களையும் பார்வையாளர்களையும் முற்றிலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. குறிப்பாக வயதான பிரபுக்கள் அவர் அதிர்ஷ்டசாலி மற்றும் பிரபலமடைந்த ஒரு யாரும் இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்த அந்த இளைஞன் உண்மையில் மனிதர்களில் ஒரு திராகன் என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் அவனை கவனிப்பதைத் தவிர வேறு வழியில்லை. நிலவனின் மகத்தான மற்றும் ஒருதலைப்பட்ச வெற்றிக்காக மக்கள் ஒவ்வொருவராக ஆரவாரம் செய்து பாராட்டத் தொடங்கினர். குறிப்பாக அவன் சில உன்னத குடும்பங்களை தங்கள் குடும்ப வாரிசுகளை அடித்தும் கண்டித்தும் அவமரியாதை செய்ய வைத்ததால். இது விரைவில் முழு நகரத்திலும் நாளை மற்றொரு புயலை உருவாக்கப் போகிறதுடோட். அற்புதமாயிருந்துச்சு. வாழ்வீச்சு எனக்கு பிடிக்கலன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திடீரென்று ஒரு உரத்த மற்றும் கம்பீரமான குரல் அனைவரின் காதுகளிலும் விழுந்தது. ஒரு பெரிய நீல நிற டைகரின் முழு கருப்பு மற்றும் வெள்ளை ராஜ உடையில் நடந்து வந்தார். அவர் பழைய சிங்கத்தின் முன் நின்று பின்னர் நிலவனை முறைத்து பார்த்தார். 4 மீட்டர் நீளமுள்ள ஒரு கட்டுமஸ்தான மனிதனின் உயரமான உருவம் நிலவனின் முன் நின்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள ஒரு கையை நீட்டியது. இந்த விருந்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவருக்கு மற்ற அனைவரும் மிகுந்த மரியாதை காட்டினர். நீதிபதி முன் அவர்கள் காட்டியதிலிருந்து எந்த வித்தியாசமும் இல்லை. நிலவன் இந்த உயரமான உருவத்தின் கையை குலுக்கினார். அடுத்த நொடி ஒரு தாங்க முடியாத அழுத்தம் அவன் மீது இறங்குவதை உணர்ந்தான். நீல புலித்தோலை தவிர வேறு எங்கிருந்தும் வரவில்லை. அவர் தனது உடலை சரியாக நிற்க வைத்ததால் அவனது முழங்கால்கள் தரையில் விழுவது போல் உணர்ந்தான். போர் ஆதிக்கம் செயல்பட்டும்.
நிலவன் விரைவாக போர் ஆதிக்க ஒளியை செயல்படுத்தி இந்த கண்ணுக்குத் தெரியாத அழுத்தத்தை வெறும் 2 வினாடிகளில் உடைத்தான். இவ்வளவு சீக்கிரமா? நான் உங்க பலத்தை குறைத்து மதிப்பிட்டேன்னு எனக்கு புரியுது. புலித்தோல் பேசிவிட்டு தன் ஒளிவட்டத்தை செயலிழக்கச் செய்தது. நேத்ரன், துருவன் மற்றும் சாம்ராஜ் ஆகியோரை சந்தித்தபோது போல நிலவன் இப்போது பலவீனமானவராக இல்லை. அப்போதையதை விட அவனது நிலை கிட்டத்தட்ட 24 நிலைகள் உயர்ந்துள்ளது. மேலும் சண்டையிடுதல் மற்றும் ஆயுதத் தேர்ச்சியில் அவனது அனுபவமும் உயர்ந்துள்ளது. இப்போது சாம்ராஜ் போன்ற வலிமையான ஒருவரின் ஒளியை எதிர்கொள்வதில் அவனுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை. உண்மையான போர் வலிமையை பொறுத்தவரை அவர்களுக்கு எதிரான நிலவனின் திறன்களை இன்னும் தீர்மானிக்க முடியவில்லை. தப்பிப்பதிலும் தனக்கு எந்த பிரச்சினையும் இருக்காது என்று நிலவனுக்கு தெரியும். அவன் நிச்சயமாக தனக்கு முன்னால் இருந்த டைகர்கினை விட பலவீனமானவர். ஆனால் அவன் அதைப் பற்றி கவலைப்படவில்லை. இந்த இடைவெளியை அவன் விரைவில் நிரப்புவான். நீங்க ஏற்கனவே ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆவதற்கான தகுதிகளை பூர்த்தி பண்ணிட்டீங்க. அந்த வரம்பை மீறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு குறையற மாதிரி தோணுது. இருந்தாலும் லட்சக்கணக்கான பேர் கூட சாதிக்க முடியாத ஒரு சாதனை இது. கொஞ்ச நேரத்திலேயே நீங்க கிராண்ட் மாஸ்டர் பதவிக்கு வந்துடுவீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும் என்று புலித்தோல் பேச ஆரம்பித்தது. அவருடைய குரல் அனைவரும் கேட்கும் அளவுக்கு தெளிவாக இருந்தது. நீங்கள் தாமதமாகிவிட்டீர்கள் தளபதி திவான் என்று நீதிபதி பேசினார். நான் துணிகளைத் தேர்ந்தெடுக்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டேன். எனக்குத் தெரியும், இதுபோன்ற ஆடம்பரமான விருந்துகளில் கலந்து கொள்வது எனக்கு பிடிக்காது. என் விஷயத்தில் அரக்கர்களுடன் சண்டையிட்டுக் கொள்வதை என்று நீல புலித்தோல் கூறிவிட்டு நிலவனிடம் திரும்பியது. நகரத்தை பாதுகாக்கும் இராணுவ பட்டாலியன்களின் தளபதி திவான், உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டதில் மகிழ்ச்சி. திவான் நிலவனின் கையை உடனடியாக குலுக்கி ஏதோ ஒரு துடிப்பு அல்லது ஏதோ ஒன்றின் மூலம் தனது வலிமையைச் சரிபார்க்க முயற்சிப்பது போல் அறிமுகப்படுத்தினார். சிஸ்டம் விவரங்கள். நிலவினிடம் பேசி தனக்கு முன்னால் இருக்கும் டெமிகுமனை செய்யுமாறு சிஸ்டத்திற்கு உத்தரவிட்டான். ஸ்கேன் செய்தல் முடிந்தது. பெயர் திவான் போல்டோமிர். இனங்கள் நெக்டோரல் டைகர்கின் அரிய இனங்கள். தரவரிசை பி கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை பிராவ்லர் வாரியர் அரை செயின்ட் தரவரிசை. நிலை 88. கிராண்ட் மாஸ்டர் தரவரிசையில் உச்சம். செயின்ட் தரவரிசையிலும் நுழையப் போகிறேன். இந்த தளபதியின் வலிமையைப் பற்றிய யோசனை நிலவனுக்கு இறுதியாக புரிந்தது. அவனுக்கு முன்னால் இருந்த புலித்தோல் தண்டர் சங்கத்தின் தலைவரான சாம்ராஜனை விட வலிமையானது. இதுவரை வான்ரியாவில் சந்தித்த வலிமையான நபர் நிலவன். எனவே கமாண்டர் திவான் கூட மிஸ்டர் நிலவனை ஆமோதிக்கிறார். விருந்தினர்களில் ஒருவர் பேசினார். அவர் ஒரு உண்மையான நபர், எந்த சந்தேகமும் இல்லை. எதுவாக இருந்தாலும் நாம் அவருடன் ஒரு நல்ல உறவை உருவாக்க வேண்டும் என்று ஒரு வயதான பிரபு பேசினார். அவர் மிகவும் வலிமையானவர், அழகானவர், முற்றிலும் என் மாதிரி. நிலவனின் உடலை பேராசை கொண்ட கண்களால் பார்த்த ஒரு வயதான பிரபு பெண்மணி பேசினாள். நிலவன் திடீரென்று ஒரு நொடி தோலுக்கு அடியில் குளிர்ச்சியை உணர்ந்தான். நிலவன் முழு நகரத்திலும் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் செல்வாக்கு மிக்க இருவருடன் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தபோது இந்த நபர்களுக்கு இடையேயான பேச்சு தொடர்ந்தது. நேத்ரன் சாம்ராஜ் சங்கத்தின் மூலம் ஒரு பெரிய அதிகாரத்தை கொண்டிருந்தாலும் அவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக நகரத்தின் கட்டளையிலோ அல்லது கட்டுப்பாட்டிலோ இல்லை. அவருக்கு முன்னால் இருந்த 2 பேர். உரையாடல் அவரது பயிற்சியிலிருந்து வேறு பல பொருத்தமற்ற விஷயங்களுக்கு மாறியது. ஆனால் திடீரென்று தலைப்பு நிலவன் பேச விரும்பாத ஒரு விஷயத்தை நோக்கி மாறியது. மிஸ்டர் நிலவன், இந்த செடு வீரனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நீதிபதி கேட்டார். கேப்டன் சந்திரன் மற்றும் லெப்டினன்ட் பீட்ரைஸ் உரையாடலை கேட்க தங்கள் காதுகளை உயர்த்தினர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போலல்லாமல் நிலவனின் முகபாவனை சிறிதும் மாறவில்லை அல்லது ஆச்சரியமாகத் தெரியவில்லை. ஏனென்றால் இந்த விருந்துக்கு அவன் அழைக்கப்பட்டதற்கான 2 காரணங்களில் இதுவும் ஒன்று என்று நிலவன் ஏற்கனவே சந்தேகித்திருந்தார். ஒன்று அவனது திறமையை ஆராய்வது, மற்றொன்று சந்தேகத்திற்கு இடமின்றி அவன் ஷேடோ என்பது பற்றியது. இளாவோட் நகரத்தில் 40க்கும் மேற்பட்டவர்களைக் கொன்ற மிகவும் பிரபலமான குற்றவாளி. ஏனென்றால்
2 வெவ்வேறு மற்றும் வலிமையான போராளிகள் திடீரென வெளிப்படுவது தற்செயலாக நடக்காது. 2 மூளை செல்கள் உள்ள எவரும் இந்த இணைப்பை இணைக்க முடியும். ஐயோ, ஒரு மனநோயாளியைத் தவிர வேறொன்றுமில்லை. கடைசியில் அவன் இதையெல்லாம் தவறுகளுக்காகச் செய்கிறான். தன்னை நல்லவனாகக் காட்டிக்கொள்ள இந்த முழு நியாயத்தையும் நீதியையும் பயன்படுத்துகிறான். ஏனென்றால் அவனுடைய காரணம் எவ்வளவு நீதியானதாகத் தோன்றினாலும் அவன் ஒரு கோழைதான். ஷேடோ வீரன் உண்மையிலேயே இழிவாகப் பார்ப்பது போல் நிலவன் எந்த தயக்கமும் இல்லாமல் பேசினான். ஏன் மிஸ்டர் நிலவன் அப்படி நினைக்கிறீர்கள் என்று கமாண்டர் திவான் கேட்டார். அவன் வெறுமனே தலையசைத்து பதிலளித்தான். ஏனென்றால் அவன் சாதாரணமாக சிறியவர்களைக் கொல்கிறான். விளைவுகளை அனுபவிக்காமல் கொல்ல அவனால் முடிந்தவர்களை. அவன் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவனாக இருந்தால் இரவின் போர்வையின் கீழ் கொலை செய்து நிழல்களுக்குப் பின்னால் ஒளிந்து கொள்ள மாட்டான். நிலவன் பதிலளித்து தொடர்ந்தார். ஏனென்றால் அது நானாகவும் எனக்கும் பலம் இருந்திருந்தால் அதற்கு பதிலாக நான் அனைவரின் மீதும் முழுமையான போரை அறிவிப்பேன் என்று நிலவன் தனது அரச தொனியில் கூறினார். உடனடியாக அவருக்கு ஒரு கொடுங்கோலன் போன்ற தோற்றத்தை கொடுத்தது. குறிப்பாக லெப்டினன்ட் பீட்ரேஸுக்கு நிலவனின் நடத்தையால் ஏற்கனவே மிகவும் ஈர்க்கப்பட்டிருந்தவர். இதுவரைக்கும் நான் நினைச்சது இதுதான். ஒரு பலவீனமானவன்தான் நிழல்களுக்குப் பின்னால் ஒளிந்து கொள்வான். அவனுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்திருந்தால் அவன் இந்த சின்ன சின்ன கொலைகளைச் செய்து பெரிய மீன்களைக் கொல்ல முயற்சி செய்ய மாட்டான். தளபதி திவான் பேசினான். இரவு தொடர்ந்தது. நிலவன் தன்னுடன் நட்பு கொள்ள முயன்ற பல தொழிலதிபர்கள் மற்றும் பிரபுக்களின் சுவையான உணவுகளையும் அவர்களின் துணையையும் அனுபவித்தார். ஆனால் அந்த நேரத்தில்தான் ஒரு கிளாஸ் ஆடம்பர மதுவை குடித்த பிறகு நிலவன் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தான். ரோனின், நிலவன் மனதில் பேசினான். முரட்டுத்தனமான துணை அதிகாரிகள் அவனது நிழலிலிருந்து விலகி நிலவனுக்கு இந்த மதுவை பரிமாறிய வேலைக்காரனின் நிழலுடன் கலந்தனர். மீதமுள்ள நேரத்தை நிலவன் விருந்தை அனுபவித்து மகிழ்ந்தார். இறுதியாக இன்றுதான் அறிந்த அனைவருக்கும் விடைபெற்றார். தனது அபிப்பிராயம் உறுதியாக இருக்கும் என்றும் விரைவில் உயர் பதவிகளிலும் கிரீம்டே லா கிராப்பிலும் அவன் அறியப்படுவார் என்றும் அவன் உறுதியாக நம்பினார். ஆனால் விருந்து நடந்த இடத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் நிலவன் வந்தவுடன் வண்டி ஓட்டுநரை புறப்படச் சொல்லிவிட்டு ஒரு இருண்ட பள்ளத்தாக்கிற்குள் நுழைந்தான். அவனது முகம் கோபமாக மாறியது. அவனது கண்கள் கோபத்தால் பொங்கின. ஏனென்றால் விருந்தின் போது அவன் சக விருந்தினர்களுடன் மகிழ்ச்சியுடன் அரட்டை அடித்து உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தான். நிலவன் விஷம் குடித்தான்.